இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவி ஆயிஷா மேலே அவதூறு சொன்னாங்கல்ல முனாஃபிக்கு, சொன்னது அவனாக இருக்கட்டும், பரப்புனதெல்லாம் யார்? அது யார்? சஹாபாக்கள் தானே பண்ணாங்க. சஹாபாக்கள் தான் சவுக்கடிலாம் கொடுத்தாங்க. 80 கசடி வாங்கினாலும் யார்? மிஸ்தகண்ட ஒரு சஹாபி அடி வாங்கியிருக்கிறாரு. அதே மாதிரி ஹஸ்ஸான் இப்னு சாபித்து புகழ்ந்துலாம் ரசூலுல்லாஹ் பாடுவார். ஹஸ்ஸான் இப்னு சாபித்து அவர் அடி வாங்கியிருக்கிறாரு. 80 ஆயிஷா நாயகம் அவதூறு சொன்ன காரணத்திற்காக வேண்டி அவங்களாம் சஹாபாக்களை தான் இருந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியாச்ச, நமக்கெல்லாம் தாயாச்ச, நம்ம இதை வந்து பரப்பலாமான்னு கூட இல்லாமல் சூரத்து நூறு எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கடுமையாக அவங்கள கண்டிக்கிறான். நான் அல்ல என்னுடைய அருள் மட்டும் இல்லைன்னா உங்களை அழிச்சு நாசமாக்கியிருப்பேங்கிற அளவுக்கு அல்லாஹ் கோபம் கொப்பளிக்க பேசுகிறான் அந்த சூறாவில். இந்த ஆயிஷா நாயின் மீது அவதூறு சொன்னவர்களை பற்றி. அவதூறு உண்டாக்கணும் முனாஃபிக்காக இருந்தாலும் அதை சமூகத்தில் பரப்புனவர்கள் யாராக இருந்தார்கள்? சில சஹாபாக்களை தான் இருந்தாங்க. அப்போ நம்ம எப்படி ஆளால் கோல் சொல்லி பரப்பணும்ல, அது மாதிரி அவங்க தான் செஞ்சுருக்கிறாங்க. அப்போ எதுக்காக நம்ம ஏன் பாட பண்ணணுங்கிற, அவங்க செஞ்சது அவங்களுடைய நன்மைகளோடு ஒப்பிடும்போது அவங்க தீமைகளை அழிச்சிடும். நம்ம என்ன பெரிய நன்மை செஞ்சு எத்தனை தியாகம் பண்ணிவிட்டோம். நம்ம செய்கிறது கொஞ்சம் நஞ்சம் செஞ்சு அதை அழிக்கிற அளவுக்கு நம்மகிட்ட தான் இருக்குது நமக்கு. அவங்க செஞ்ச நன்மைகள் ஜாஸ்தியாக இருக்கும் பொழுது மைனஸ் கூட்டி கழிச்சு பார்த்தா பாஸ் ஆகிடுவாங்க. அப்படி எடுத்துகிட்டு போயிடணும். நமக்கு அது இல்லையே. அது வகி காலத்தில் வாழ்ந்தாங்க, அல்லாஹ் மன்னிச்சுட்டு டிக்ளேர் பண்ணிட்டான்னா முடிஞ்சு போச்சு கதை. வகி காலத்தில் வாழ்ந்தாங்க இல்லை, எல்லாம் மன்னிச்சிட்டான்ல, கண்டிச்சு விட்டு மன்னிச்சிட்டான், சவுக்கடி வாங்கிட்டாங்க, அதோட மேட்ரு ஓவர். ஆனால் நமக்கு அப்படி செய்ய முடியுமா? நம்ம போய் இப்படிலாம் செஞ்சோம்னாக்க தேர்வோமா? அதனால நம்ம என்ன செய்கிறோம்? சஹாபாக்கள்னு சொல்லிட்டு தான் என்ன செய்யக்கூடாது, அவங்க சிறப்பை ஒத்துக்கிறணுமே தவிர அவங்கள ஃபாலோயர்ஸாக நம்ம அவங்கள பின்பற்றத்தக்கவர்களாகணும் நம்ம எடுக்கவே கூடாது. தேவையற்ற ஒரு விஷயம், மார்க்கத்தில் இல்லாத ஒரு விஷயம். வகி மட்டும்தான் மார்க்கம். அதே மாதிரி